பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்பதை நம்ம கவனிக்கலாமா? எரேமியா 32:27 நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், உலகத்தில் உள்ள மாம்சமான எல்லா ஜனங்களுக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். மகளை உன்னை பார்த்து தான் கேட்குறாருமா, மகனை உன்னை பார்த்து தான் ஆண்டவர் கேட்குறார். அருமையான சகோதரனை சகோதரி உங்களை பார்த்து தான் கேட்குறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பதில் சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை பெருசாக நினைக்கிறீங்க, உங்கள் வியாதியை பெருசாக நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ல, என்னால் இதை மாற்ற முடியாதா? என்னால் சுகம் கொடுக்க முடியாதா? என்னால் உன் தேவை சந்திக்க முடியாதா? என்னால் உனக்கு ஒரு வழி திறக்க முடியாதா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை ஒரு அதிசயம் நடந்தால் தாங்க உண்டு, இல்லாமல் அவ்வளோதான் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்ல, நான் செய்வேன். என்னால் செய்யக்கூடாது என்ன அதிசயம் இருக்கிறதுன்னு ஆண்டவர் கேட்கிறார். பாருங்கள், ஒரு சகோதரர் கேன்சர் நோயினால் தாக்கப்பட்டு விட்டார். அது உடம்பெல்லாம் பரவிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க 4th ஸ்டேஜ். அப்படின்னா இதுக்கு மேலே மருத்துவம் செய்ய முடியாது, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் காரியம். ஜெபிக்க வந்திருந்தாங்க. அவங்க சொன்னது, இனிமேல் அவ்வளோதான் டாக்டர் சொல்லிட்டாங்க, மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க எந்த வாய்ப்புமே இல்லை, பிழைக்கிறதுக்கு வாய்ப்புமே இல்லை, 4th ஸ்டேஜ், இனிமேல் அவ்வளோதான் முடிந்தது. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு. அந்த அதிசயத்தை இயேசு செய்வார்ல, அவரால் முடியும்ல. மருத்துவத்தால் முடியாததை இயேசுவால் முடியும். எனக்கு செய்தாரே, எனக்கு அந்த அதிசயம் நடந்தது, உங்களுக்கு செய்வார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? டாக்டர்ஸ் இருக்கிற சூழ்நிலை சொல்லுவாங்க, நீங்கள் அதை நினைச்சேன் பயப்படுற. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதிசயம் செய்கிற தேவன், என்னால் அதிசயம் செய்ய முடியும். செய்ய முடியாத என்ன இருக்குதுன்னு கேட்குறார். அவருக்குள்ள அது ஒரு பெரிய விசுவாசத்தை தூண்டி எழுப்பினார். நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவால் முடியும். எல்லாரும் என்னை கைவிட்டு அந்த இயேசுவால் குணமாக்க முடியும். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். நோ கேன்சர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு முற்றிலும் மாற்றம் உண்டாகிவிட்டது. அவரால் முடியும். அவர் அவ்வளோ சந்தோஷமாக, கேன்சருக்குரிய அறிகுறியே இல்லைன்னு சொல்லி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ரிப்போர்ட்டோடு வந்து நிற்கிறாரு. நான் பார்த்த அந்த ரிப்போர்ட்டை என் கையில் காமிச்சு அந்த தம்பி சொன்னாங்க, பாருங்கள், என் மாதிரி ரிப்போர்ட்டே கொடுத்துருக்குறாங்க, கேன்சர் ஃப்ரீ, கேன்சரே இல்லைன்னு சொல்லி. எப்படி நடந்தது? 4th ஸ்டேஜில், இனி அவ்வளோதான்ற நிலைமையில் அதிசயம் நடந்தது. அந்த அதிசயத்தை செய்தவர் இயேசு. அவர் தான் அவங்கள பார்த்து கேட்குறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீ சொல்லு மகளே, சொல்லு மகனே, பிறகு எதுக்கு பயப்படுற? அப்போ நீ இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயத்தை இயேசு செய்வார் என்று விசுவாசிங்க. கட்டாயம் அதிசயம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அப்படின்னு சொன்னால் அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க. இயேசுவே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய காரியத்தில், இந்த காரியத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிசயம் நடப்பதாக நான் இதை விசுவாசிக்கிறேன். ஒரு அதிசயத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.